Hi friends, welcome to our Madhigama YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீக் வந்து அப்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் டிடக்ஷன் ஆகிருக்கும். அது ஏன் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க யூஆர்எல் வந்து கரெக்டான யூஆர்எல் போடலை, அந்த யூஆர்எல் இன்வேலிட் வருது, அதில் ஏதாவது எரர் வருது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரே வீடியோவை திரும்ப ஒரே இடத்துல, அதாவது ஒரே கண்டென்ட்டை 4 இதில் போடுறது, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இதுலேயுமே வந்து ஒரே வீடியோவை எடுத்து போடுறது, அது எல்லாமே வந்து அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி ரொம்ப நாளுக்கு இல்லை, குறிப்பிட்ட டைம் லிமிட் வச்சு சஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் மீறி நம்ம வந்து அதை திரும்ப செய்யும்போது நம்மளை வந்து மொத்தமாகவே சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து பொறுமையாக ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பண்ணுவோம். அதேமாதிரி நமக்கு வித்ட்ராவல்லையோ இல்லைனா ரீஃபண்ட் அமௌண்ட் கூட இந்த வாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் மேட்ச் ஆக மாட்டேங்குது, நேம் மேட்ச் ஆகலை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால மட்டும்தான் அது வந்து கேன்சல் ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நம்மளை. அது எவ்வளோன்றது சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக 10,000ன்றதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். அது வந்து நமக்கு 31 டிசம்பர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து அதோட வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு இந்த கூப்பனில் வந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்க 5 இயர்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 3 மந்த்ஸில் வந்து எஸ்பிஓ நமக்கு சேல் பண்ணி அது நம்ம வாலெட்டுக்கு இல்லை, நம்ம அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அது எப்படின்றதுமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படின்றது இன்னொரு 3 மாதம் கழித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாமான்னா கண்டிப்பாக ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. அதனால் ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வேறு வந்து ஜென்ரல் ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஜென்ரல் ப்ராடக்ட்டு இப்போ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாருக்குமே வந்து என்னென்ன பொருள் வேணுமோ அது எல்லாமே இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜென்ரல் ப்ராடக்ட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு இப்போது போட்டிருந்தோம் அப்படின்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ளே வர்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு எல்லா டாஸ்க்குமே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிற டாஸ்க்குக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாருக்குமே. பட் இன்னும் ப்ரொமோஷன் டீம் மட்டும் அதிகப்படுத்தலை. மற்ற எல்லாருக்குமே அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 டாஸ்க் பண்ணுற மாதிரி, 3 டாஸ்க் பண்ணுற மாதிரி வச்சு அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் இப்போ உள்ள அப்டேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு தகவல் தெரியும்னா மதிகமா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.